விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பிற்காக வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. நாள்தோறும் இந்த மாணவன் எல்கேஜி முதல் அதே பள்ளியில தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்நிலையில இன்று காலை 7 மணிக்கு இவர் பள்ளிக்கு வராரு சிறப்பு வகுப்பிற்காக. 7 மணிக்கு வந்த மாணவன் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி காட்சியில பாத்தீங்கன்னா வகுப்பறைக்கு உள்ளே அமர்ந்த சில நொடிகளில் அவர் சாய்ந்து விடுறாரு. இந்த காட்சி தான் மிக சோகமான காட்சியை பார்க்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நேரம் அப்பதான் பள்ளிக்கு வர்றாரு. பள்ளிக்கு இருக்கையில் அமரும் போதே இவர் சாய்ந்து விடுறாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழே சாய்றாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த சில வினாடிகள்ல அவர் சரிஞ்சு விடுறாரு. உடனே அங்க இருந்த மாணவர்கள் அவர் துணிந்துக்கிறாங்க, தூக்குறாங்க. உடனே பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளி ஆசிரியர்களும் அவங்க தாய்க்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்களும் உடனே அங்கிருந்து வராங்க. உடனே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்கு ஆக்சிஜனோட அளவு குறைந்ததாகவும் முதல்ல ஒரு மருத்துவமனையில சொன்னதாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கிறாங்க. இரண்டாவதாக அடுத்த பிரபல தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவர் தகவல் சொல்றாங்க. இதுல எந்த குழப்பமும் வேணாம். உடலை பிரேத பரிசோதனை செய்து உண்மையான அந்த மாணவனின் இறப்புக்கு என்ன காரணம் என முடிவு செஞ்சாங்க. உடனடியா இந்த உடல் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்க தற்போது பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாக இந்த மாணவர்கள் அதிகபட்சமாக அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதாவது படிப்பு மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி பெற்றோர்கள் இவங்களுக்கு அதிகபட்சமாக அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே போல சிறப்பு வகுப்புகள் அதிகபட்சமா எடுக்கப்படுவதாகவும் இந்த தகவல் அதிகமா பரவிட்டு இருக்கு.